+2 ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வணக்கம். நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து 12th வந்து எக்கனாமிக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு 44 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ்னு எடுத்து கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா 99% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 மார்க்ஸையும் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும் நல்லா வந்து. ஸோ அதில் வந்து எது எதுங்கிறது நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறோம். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த பேஜில் இருக்குது, எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செக்டரிசம் அண்டு மெக்சிடிசம்ங்கிறத பார்த்துக்க. எக்ஸ்பிளைன் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் ஏ 4 செக்டார் எக்கனாமின்னு ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 செக்டார் எக்கனாமி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13-12 நான் பேஜ் நம்பர் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது போட்டுட்டேன். ஸோ அதை வந்து எடிட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சாப்டர் 1ல் நான் உங்களை படிக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 கொஸ்டின்ஸ் தான் படிக்க சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம +2 படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, அது மாதிரி சாப்டர் 2 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் இன்வால்வ்டு இன் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். Next question, discuss the various methods of estimating the national income of a country. Next பார்த்தீங்கன்னா explain the importance of the national income. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் த நேஷனல் இன்கம். ஸோ இது ஒரு 4 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் மட்டும் பார்த்துக்க மறக்காமல் டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டைப்ஸ் என்னென்ன, அது நிறைய த ஈக்லிபிரியம் பிட்வீன் த ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோ. ஓகேவா? அடுத்து சாப்டர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் கீனஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வித் த டயக்ராம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட் த ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளையரோட ஒர்க்கிங்கை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்குது. அடுத்து வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மெக் அண்ட் எம்இஐ. ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சலரேட்டர். ஸோ இதில் வந்து 4th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அடுத்து சாப்டர் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் மட்டும் படித்தேன்னா போதும், கண்டிப்பாக உன்னால் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இல்லுஸ்ட்ரேட் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி ஆஃப் தியரி ஆஃப் மணி. அடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, டிஸ்கிரைப் த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ஸோ அந்த ட்ரேட் சைக்கிள் என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6ல் அதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்டன்சி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும், தெளிவாக படிச்சுக்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ். 7th சாப்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அடுத்து ஹவு இஸ் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிட்டர்மைன்ட் இல்லுஸ்ட்ரேட்டட். அடுத்து எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிவன் பை த வீனர்ங்கிறது என்னென்ன கொடுத்ததுக்காது அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தாப்புல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு இந்தியாவுக்குள்ளே இருந்தால் எப்படி நடக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரேட் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுவும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நல்லா வந்து ஃபுல்ஃபில் ஆக முடியும். ஸோ சாப்டர் 7ல் இந்த 5 கொஸ்டினையும் கொஞ்சம் நல்லா கோத்து பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்டர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்கோட ஃபங்க்ஷன் என்ன, காமனாகவே நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க உனக்கு ஸ்கூலில். ஸோ அது பார்த்துக்கோ. அடுத்து ஷார்ட் நோட்ஸ் ஆன் த சார்க் அண்ட் பிரிக்ஸ். சார்க்னா என்ன, பிரிக்ஸ்னா என்ன, ஸோ அந்த 2 கமிட்டியை பற்றி என்ன ஏதுங்கிறது வந்து ஆர்கனைசேஷனை பற்றி வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. சிம்பிள் தான். 8th சாப்டரை பொறுத்தவரை 3 கொஸ்டின் தான். ஸோ செகண்ட் கொஸ்டினுமே பார்த்தேன் அப்படின்னா 3 மார்க்கில் வந்து தனித்தனியாக கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது, 5 மார்க்கில் வந்து மிங்கிள் பண்ணி கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இல்லைனா கம்பேர்னு சொல்லி கொடுப்பாங்க, ஸோ இல்லைனா டிஃபரன்ஸ்னு கொடுப்பாங்க. ஸோ அது என்னங்க சார்க்கும் பிரிக்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்டர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 5 கொஸ்டின்ஸு என்னென்னா ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸை பற்றி என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ட் ரிடம்ஷனில் என்னென்ன இதெல்லாம் டெப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன்ஸ்ட்ருமெண்டேஸ் ஆஃப்
ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியை பற்றி என்னென்ன அப்படின்னா என்னங்கிறத எழுதணும், அடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த பாலிசி என்ன அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது வந்து ஒரு வேர்டு கூட மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேரியஸ் டைப் ஆஃப் டிஃபிக் இன் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ். ஸோ ஃபெடரல் ஃபினான்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்க. அடுத்து சாப்டர் 10ல் ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி growth அண்ட் த குவாலிட்டி ஆஃப் என்வரான்மெண்ட். ஜிடிபியை பற்றி இப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜிடிபி தான் ஒரு கண்ட்ரியோட ஃபினான்சியல் பொசிஷனே வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நல்லா பார்த்துக்க. அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கணும், அதோட கோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்க. அடுத்து எஃபர்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த 223 பேஜ் நம்பர் நான் அடுத்த வீடியோவில் போடலாம்னு பார்த்தேன். ஸோ இதிலே போட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 11ல் பார்த்தீங்கன்னா 2 கொஷின். தயவு செஞ்சு சாப்டர் 11 ஒமிட் பண்ணிடாத. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கில் உள்ள வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தாப்புல வந்து எக்கனாமிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன். ஸோ வந்து இந்த 2மே வந்து பார்த்தோன்னா ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ பார்த்துக்க. அடுத்து சாப்டர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலிசிடேட் த நேச்சர் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத சொல்லு. கண்டிப்பாக நம்ம முதல்ல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சம்மையும் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 சம்மில் கண்டிப்பாக ஒரு சம் வந்து உனக்கு வந்துடும். ஸோ அந்த 2 சம்மையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வேல்யூஸ் மாற்றி கொடுத்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாது. நீ வந்து சப்ஸ்டிட் பண்ண தான் போதேன். ஸோ மோஸ்ட்லி வேல்யூஸ் மாறாமல் வந்துச்சுனாலுமே நீ வந்து பண்ணுறதுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோ. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ சம் இல்லாத கொஸ்டின் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இதை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 41 கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ இந்த 41 கொஸ்டின் படித்தாலே நம்மளுக்கு 35 மார்க்ஸ் கையில் இருக்குது. அப்படிங்கும்போது அதை படிக்காமல் விடுறது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லதில்லை. ஸோ நல்லா பார்த்துக்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்கிறத முதல்ல நோட் பண்ணிக்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னங்கிறத உன்னால் தேட முடிஞ்சால் தேடி வைங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தனியாக ஒரு வீடியோவை வந்து அடுத்து நம்ம போடுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எந்த பேஜில் இருக்குது, கொஷின் வந்து புக்கில் வந்து ஆன்சர் எந்த பேஜில் இருக்குது, எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அதோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது உடனே உங்களுக்கு இன்டிமேட் ஆகணும்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 டேஸ் சேலஞ்சுன்னு ஒன்று போட போதும். ஸோ அந்த 30 நாளில் 25 டேஸில் ப்ராக்டிக்கெல்லாம் 25 டேஸில் வந்து நம்ம வந்து எப்படி படிக்கலாம் ஒரு பிளான் வந்து அடுத்த வீடியோவாக வந்து நம்ம போடுறோம். ஸோ தேங்க்யூ.